சாட்டை மாமா இருக்கார்ல, அவர் வந்து கனிமொழி வந்து நாடாரா? அப்படிலாம் கேள்வி கேட்குறாரு தேர்தல் பிரச்சாரத்தில. கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, அதாவது நாடாரா இருந்தா தான் அந்த பகுதியில ஓட்டு கேட்க போ முடியும் அப்படின்னு அங்க ஒரு நிலை இருக்கு. அது முதல்ல தப்பு இல்லையா? இவரு அத கேட்கல. இங்க நேரா இவங்க வந்து நாடாரா? நீங்க எப்படி விட்டீங்க? அப்படி கேள்வி கேட்கிறாரு. முதல்ல வந்து நாடார்கள் தான் நாடார்கள் பகுதியில ஓட்டு கேட்க போணும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கானுங்கல்ல. தடுக்குறானுங்கல்ல. முதல்ல அவனுங்கள கேள்வி கேளுடா நீ. இவங்க நாடாரா? அப்புறம் டெஸ்ட்லாம் போய் எடு. முதல்ல அவனுங்கள கேள்வி கேட்கணும் நம்ம. எதுக்கு? நாடார்கள் தான் நாடார் பகுதியில கேட்கணும்னா, சீமான் வேற எந்த பகுதியிலும் போய் கேட்கக்கூடாது. சீமான் மத்த இடத்துல போய் கேட்கிறப்ப 4 சாதி சங்க நிர்வாகிகள தூண்டி விட்டு, அங்கெல்லாம் மறைச்சா நியாயமா இருக்குமா அது? அது முதல்ல தப்பான வாதம். அத முதல்ல எடுத்து சொல்லணும். அதாவது நாடார் வேட்பாளர் தான் நாடார் பகுதியில போய் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்குதுங்கல்ல, அந்த சாதி சங்க குரூப்லாம். அது முதல்ல தப்பான வாதம் அப்படின்னு எடுத்து சொல்லணும் நீ. இத வந்து அத பெருமையா பேசுறாரு. அது இல்லாம சாதி சங்கங்கள்லாம் சொல்லிட்டாங்களாம். கனிமொழிக்கும் நாடாருக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு. அதையும் எடுத்துட்டு வந்து ஆத்துது. டேய் நீ மெண்டலடா நீ. சாதியில தூய்மைவாதம் தேடாதீங்கடா. தூய்மைவாதம் தேடினீங்கன்னா, உங்க அண்ணனுக்கே அத பேச வக்கு கிடையாது. ஏன்னா, உங்க அண்ணன் குழந்தை யாரு? அப்படின்னு கேள்வி வரும். உங்க அண்ணி யாரு? அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால சாதி தூய்மைவாதம் பேசிட்டு திரியாதீங்க. அடுத்தவங்களுக்கு போய் மூத்திர டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க. இப்படி எடுக்கிறதா இருந்தா உங்க அண்ணன்ட்ட போய் எடுங்க முதல்ல. உங்க அண்ணன் குழந்தைங்க இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சாதி? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எடுங்க எல்லாருக்கும்.